ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து புக்ஸ் ஆஃப் ப்ரைம் என்ட்ரி யூனிட் 3. இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்க்க போகிறது என்னென்னா ஃபஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் பார்க்கலாம். சரியா? அக்கௌண்டிங் ப்ராசஸ் ஸ்டார்ட்ஸ் வித் ஐடென்டிஃபைங் டிரான்சாக்ஷன் இன்வால்விங் மணி ஆர் மணிஸ் ஒர்த் அண்ட் ரெக்கார்டிங் திஸ் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ் இந்த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். அதாவது வந்து நம்ம அக்கௌண்டிங் ப்ராசஸ் வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், டிரான்சாக்ஷனை வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். சரியா? ஐடென்டிஃபை பண்ணி அந்த டிரான்சாக்ஷன் இட் இஸ் ரிலேட்டட் டு மணிஸ் அண்ட் மணிஸ் ஒர்த். சரியா? அது ஈக்குவலன் டு மணியாக இருக்கணும். ஸோ அந்த மணி ரிலேட்டட் டிரான்சாக்ஷனை மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா அக்கௌண்டிங் ப்ராசஸ்க்கு எடுத்துக்க முடியும். ஓகேவா? டிரான்சாக்ஷன் ஆர் ரெக்கார்டட் ஆஸ் அண்ட் வென் தே டேக் பிளேஸ் பேஸ்ட் ஆன் ஆத்தென்டிக் டாக்குமெண்ட்ஸ் ஆர் ப்ரூஃப்ஸ் ஆர் எவிடன்ஸ். இப்போ இந்த டிரான்சாக்ஷனை வந்து எதை பேஸ் பண்ணி நம்ம வந்து எடுத்துக்க முடியும் அப்படின்னா, அந்த டிரான்சாக்ஷனுக்கு வந்து ஈக்குவலண்ட்டான என்ன இருக்கணும், ப்ரூஃப்ஸ் இருக்கணும். சரியா? அந்த ப்ரூஃப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாக்குமெண்ட்ஸு சொல்லலாம். சரியா? ஸோ டாக்குமெண்ட்ஸு ப்ரூஃப்ஸ் அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், எவிடன்ஸாக எடுத்துக்கிறோம். இந்த ஆத்தென்டிக் ப்ராசஸ் ஆர் கால்ட் ஆஸ் சோர்ஸ் டாக்குமெண்ட்ஸ். இந்த ஆத்தென்டிக் ப்ராசஸ் தான் நம்ம என்ன சொல்லணும்னா சோர்ஸ் டாக்குமெண்ட் சொல்கிறோம். இப்போ பாருங்கள், இதில் சோர்ஸ் டாக்குமெண்ட் ஃபஸ்ட்டு. சோர்ஸ் டாக்குமெண்ட்ஸ் ஆர் த ஆத்தென்டிக் எவிடன்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ். ஸோ இப்போ ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷனில் வந்து பார்த்தோன்னா ஸோ நிறைய சோர்ஸ் டாக்குமெண்ட்ஸ் தான் எவிடன்ஸாக இருக்குது. திஸ் டாக்குமெண்ட் ஷோ த நேச்சர் ஆஃப் டிரான்சாக்ஷன். சரி, இந்த டாக்குமெண்ட்ஸில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நேச்சர் ஆஃப் டிரான்சாக்ஷன். சரி, அந்த டிரான்சாக்ஷனோட நேச்சர், இந்த டேட், இந்த அமௌண்ட் அண்ட் த பார்ட்டிஸ் இன்வால்வ்டு. சில டேட் இருக்கும், எந்தெந்த பார்ட்டிஸ் இன்வால்வ் ஆகிருக்காங்கன்னு இருக்கும். அப்புறம் சோர்ஸ் டாக்குமெண்ட்ஸ் இன்க்ளூட் கேஷ் ரெசிப்ட், இன்வாய்ஸ், டெபிட் நோட், கிரெடிட் நோட், பே இன் ஸ்லிப், சேலரி பில்ஸ், வேஜ் பில்ஸ், check record slips, etc. They are the basis of recording transaction in the books of accounts. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். இது ஒவ்வொன்றும் நம்ம என்னென்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். சரியா? ஸோ என்னென்ன இருக்குன்னு பார்த்தோன்னா, கேஷ் ரெசிப்ட் இருக்கும், இன்வாய்ஸ் இருக்கும், டெபிட் நோட் இருக்கும், கிரெடிட் நோட் இருக்கும், பே இன் ஸ்லிப் இருக்கும், சேலரி பில்ஸ் இருக்கும், வேஜ் பில்ஸ் இருக்கும். இதோடைய ப்ராப்பர் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து அடுத்த கிளாஸில் வர கிளாஸில் நான் உங்களுக்கு கொடுப்பேன். சரியா? ஏன்னா இதை இண்டிவிஜுவலாக பார்ப்போம். ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஒரு சோர்ஸ் டாக்குமெண்ட் சொல்லலாம். ஏன்னா இது வந்து பார்த்தோன்னா இட் இஸ் எவிடன்ஸ் ஃபார் த அக்கௌண்டிங் ப்ராசஸ். அக்கௌண்டிங் டிரான்சாக்ஷன் நடந்ததுக்கான ஒரு எவிடன்ஸ் தான் இதெல்லாம். சரியா? they also serve as a legal evidence in case of any legal dispute. சப்போஸ் வந்து லீகலாக ஏதாவது ஒரு டிஸ்பியூட் வருது அப்படிங்கிற பட்சத்தில் இது வந்து ஒரு லீகல் எவிடன்ஸ் செயல்படும். த சோர்ஸ் டாக்குமெண்ட்ஸ் காமன்லி யூஸ்ட் ஆர் டிஸ்கஸ் பிலோ. சரியா? ஸோ ஃபஸ்ட்டு சோர்ஸ் டாக்குமெண்ட் பாருங்கள், கேஷ் ரெசிப்ட் வவுச்சர். சரியா? இட் இஸ் a document that shows the date, amount and the details of cash purchase and cash sales or other transactions. Business person receives cash receipt for cash purchases and issue cash receipt for cash sales. ஓகேவா? ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா இது வந்து கேஷ் ரெசிப்ட் வவுச்சருக்கான ஒரு ரெசிப்ட் வவுச்சருக்கான ஒரு ஸ்பெசிமென் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இந்த ஸ்பெசிமென் மூலயமா நம்ம என்ன பண்ணலாம், இதில் பாருங்கள், த அமௌண்ட் அண்ட் டீட்டெயில்ஸ் ஆஃப் கேஷ் பர்ச்சேஸ் அண்ட் கேஷ் சேல்ஸ் ஆர் அதர் கேஷ் ட்ரான்சாக்ஷன்ஸ். சரியா? இங்கே வந்து பார்த்தோன்னா கேஷ்க்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஒன்று பர்ச்சேஸ் பண்ணுவோம், இல்லைனா சேல்ஸ் பண்ணுவோம். ஸோ அந்த ரெண்டு டிரான்சாக்ஷனுமே என்ன ஆகணும், இந்த கேஷ் ரெசிப்ட் வவுச்சரில் வரும். பிஸ்னஸ் பர்சன் ரிசீவ் கேஷ் ரெசிப்ட் ஃபார் கேஷ் பர்ச்சேசஸ். சரியா? இப்போ வந்து பார்த்தோன்னா கேஷ் பர்ச்சேசஸ் அண்ட் இஷ்யூ கேஷ் ரெசிப்ட் ஃபார் கேஷ் சேல்ஸ். ஸோ கேஷ் ரெசிப்ட் என்ன பண்ணுவாங்கன்னா கேஷ் பர்ச்சேஸ்க்கு ரிசீவ் பண்ணுவாங்க. அதே மாதிரி கேஷ் சேல்ஸுக்கு வந்து என்ன பண்ணால் கேஷ் ரெசிப்ட்டு இஷ்யூ பண்ணுவாங்க. சரியா? ஸோ இப்போ இதில் பாருங்கள், தமிழ்நாடு நியூஸ் பிரிண்ட் அண்ட் பேப்பர்ஸ் லிமிடெட் கேஷ் பேமெண்ட் வவுச்சர் இருக்குது. இல்லை ஆர்கனைசேஷன் நேம் பாருங்கள், தமிழ்நாடு நியூஸ் பிரிண்ட் பேப்பர்ஸ் லிமிடெட். இல்லை இன்வாய்ஸ் டைப்பு, பார்ட்டி கோடு, பார்ட்டி அட்ரஸ், பார்ட்டி சைட்டு, பிஓ நம்பர், பிஐசி கோடு, பே குரூப்பு, வவுச்சர் நம்பர், பார்ட்டி நேம், பேமெண்ட் மோடு, செக் பார்ட்டி நேம், அக்கௌண்ட் நம்பர், பே குரூப், டிஎஸ்சி, இது எல்லாமே இருக்கும். சரியா? இது எல்லாமே டிரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸ். ஓகேவா? ஸோ இதுக்கு கீழே என்ன ஆகும்னா பாருங்கள், இன்வாய்ஸ் நம்பரு, அதோட டியூ டேட் இருக்கும், இன்வாய்ஸ் டேட் இருக்கும், வவுச்சர் நம்பர் இருக்கும், வவுச்சர் டேட் இருக்கும், அமௌண்ட் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இதில் ப்ரிப்பேர்ட் பை, செக் பை, அப்ரூவ்ட் பை. சரியா? இது எல்லாமே இதில் இருக்கும். ஓகேவா? ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா இன்வாய்ஸ். ஸோ இன்வாய்ஸ் இஸ் யூஸ்டு ஃபார் கிரெடிட் பர்ச்சேஸ் அண்ட் கிரெடிட் சேல்ஸ். ஓகேவா? ஸோ கிரெடிட் பர்ச்சேஸுக்கும் கிரெடிட் சேல்ஸுக்கும் நம்ம எதை யூஸ் பண்ணோம்னா இன்வாய்ஸ் யூஸ் பண்ணுறோம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த கேஷ் ரெசிப்ட் வவுச்சரில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி கேஷ் ட்ரான்சாக்ஷன் மட்டும்தான் எடுத்துப்போம். ஆனால் இந்த இன்வாய்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதுக்காக யூஸ் பண்ணோன்னா கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணும்போதும் கிரெடிட் சேல்ஸ் பண்ணும்போது இதை யூஸ் பண்ணுறோம். இந்த டேட், அமௌண்ட் அண்ட் டீட்டெயில்ஸ் ஆஃப் கிரெடிட் பர்ச்சேஸ் அண்ட் கிரெடிட் சேல்ஸ் ஆர் கிவன் இன் த இன்வாய்ஸஸ். ஸோ இன்வாய்ஸஸில் வந்து பார்த்தோன்னா டேட்டு, அமௌண்ட் ஆஃப் டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் இருக்கும். Invoice is generally prepared by the seller in 3 copies.
சரியா. செல்லராக இருந்தால் என்ன பண்ணுவாங்கன்னா, செல்லர் தான் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த காப்பீஸை வந்து ரெடி பண்ணுவாங்க. சரியா, இந்த இன்வாய்ஸை ரெடி பண்ணுவாங்க. அந்த இன்வாய்ஸில் மொத்தம் 3 காப்பீஸ் இருக்கும். த ஃபஸ்ட் காப்பி இஸ் கிவன் டு த பர்ச்சேசர். ஃபஸ்ட் காப்பி யாருக்கு தருவாங்கன்னா, யார் வந்து அந்த கூட்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கொடுப்பாங்க. த செகண்ட் காப்பி சென்ட் அலாங் வித் த கூட்ஸ் ஃபார் செக்கிங் அண்ட் சரியா. இன்னொரு செகண்ட் காப்பி வந்து பார்த்தீங்கன்னா கூட்ஸோடு சேர்த்து அனுப்புவாங்க. எதுக்காகனா அந்த வெரிஃபிகேஷனுக்காக, செக் பண்ணுறதுக்காக. சரியா, அதாவது இன்வாய்ஸில் இருக்க கூட்ஸ் வந்து ஃபிசிக்கலாக வந்திருக்கா அப்படிங்கிறதுக்காக. சரியா. அடுத்தது அந்த தேர்ட் இஸ் ரீடைன் பை த செல்லர் அண்ட் யூஸ்ட் ஆஸ் அ சோர்ஸ் டாக்குமெண்ட் ஃபார் ரெக்கார்டிங் த டிரான்சாக்ஷன். மூணாவது வந்து பார்த்தோன்னா செல்லரே வச்சுப்பாங்க. ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், சோர்ஸ் டாக்குமெண்ட்டை யூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து பார்த்தோன்னா ஸ்பெசிமென் ஆஃப் அன் இன்வாய்ஸ். இது வந்து தமிழ்நாடு நியூஸ் பிரிண்ட் அண்ட் பேப்பர்ஸ் லிமிடெட் இதோடைய டேக்ஸ் இன்வாய்ஸ் தான் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, இன்வாய்ஸாக கொடுத்துருக்காங்க. சரியா. இல்லை பாருங்கள், இதில் சப்ளை டீட்டெயில்ஸ் இருக்கும். சப்ளைனா பர்ச்சேசர், இவர் தான் வந்து என்ன பண்ணுறாங்க, பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. தமிழ்நாடு நியூஸ் பிரிண்ட்கிட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுடைய அட்ரஸ் இருக்கும். அதே மாதிரி என்னென்ன ப்ராடக்ட் எல்லாமே இந்த டீட்டெயில்ஸ் வந்துடும். இது எல்லாமே நீங்கள் பார்த்துக்குங்க. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி நிறைய இது இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டெபிட் நோட். ஸோ டெபிட் நோட் ஓகேவா. ஸோ a buyer may return the goods to the seller in various situations such as when goods are defective or damaged, goods do not meet the specification etc. சரியா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தான் செல்லர், நம்மக்கிட்டேருந்து என்ன வாங்குற பையர் வந்து அந்த கூட்ஸை வந்து திருப்பி அனுப்புவார். என்னென்ன ரீசனுக்காக அனுப்புவார்னா, கூட்ஸ் வந்து என்ன ஆகிருக்கும், டேமேஜ் ஆகிருக்கும், இல்லைனா வந்து டிஃபெக்டிவ் ஆகிருக்கும், இல்லைனா வந்து அவங்களுடைய கண்டிஷன்ஸ்க்கு வந்து அவங்களுடைய ஸ்பெசிஃபிகேஷன், அவங்க அனுப்பிச்ச ஸ்பெசிஃபிகேஷனாக அது என்ன இருக்காது, மீட் பண்ணியிருக்காது. எப்படின்னா அதை ஸ்பெசிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி இருக்காது. when goods are returned by a buyer, the buyer prepares a debit note and sends it to the seller. ஸோ பையர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, கூட்ஸை ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணுவார், டெபிட் நோட்டை ரெடி பண்ணி என்ன பண்ணுவார், செல்லருக்கு அனுப்புவார். இட் கண்டெய்ன்ஸ் டீட்டெயில்ஸ் சச் அஸ் த டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த கூட்ஸ், குவான்டிட்டி ரிட்டர்ன் அண்ட் ஆல்சோ தர் வேல்யூ. சரி, இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன், அதாவது கூட்ஸோட டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். அப்புறம் வந்து குவான்டிட்டி ரிட்டர்ன் எவ்வளோ குவான்டிட்டியை வந்து ரிட்டர்ன் பண்ணுறாங்க அதோட வேல்யூ இருக்கும். சரியா. 2 copies are prepared in general. இதில் 2 copies ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. 1 copy is sent to the seller and another one is retained by the buyer. ஒன்று வந்து செல்லருக்கு சென்ட் பண்ணுவாங்க, இன்னொன்று பையரை வச்சுப்பார். ஓகேவா. இட் இஸ் எ டாக்குமெண்ட் issued by a buyer stating the amount owed by the seller. சரியா. ஸோ இதை நம்ம என்ன பண்ணலாம், இட் இஸ் எ டாக்குமெண்ட் issued by a buyer. இந்த டாக்குமெண்ட் வந்து யார் இஷ்யூ பண்ணுறாங்க, பையர் வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. சரியா. ஸோ யாருக்கு இஷ்யூ பண்ணாங்க, செல்லருக்கு. a debit note is also called as a debit memo. டெபிட் நோட்டுக்கு வந்து பார்த்தோன்னா நம்ம இன்னொரு பேர் என்ன சொல்லலாம், டெபிட் மெமோ சொல்லலாம். இது அதோட டீட்டெயில்ஸ். ஓகேவா. ஸோ இந்த டீட்டெயில்ஸில் வந்து பார்த்தோன்னா சீரியல் நம்பர், டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், கூட்ஸோட டிஸ்கிரிப்ஷன், அதோட HSN கோடு இருக்கும், ஐட்டம் நம்பர், அப்புறம் இன்வாய்ஸ் குவான்டிட்டி, இது எல்லாமே இருக்கும். இது எல்லாமே எவ்வளோ குவான்டிட்டி அவங்க ரிட்டர்ன் பண்ணுறாங்க அது எல்லாமே வரும். சரியா. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து கிரெடிட் நோட். சரியா. இட் இஸ் எ ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர்ட் பை த செல்லர் who receives back from his customer the goods sold. ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா ஒரு செல்லர் வந்து என்ன பண்ணுவார்னா, கஸ்டமருக்கு வந்து கூட்ஸை சேல் பண்ணுவார். அந்த கஸ்டமர்கிட்டேருந்து என்ன பண்ணுவாங்க, அந்த கூட்ஸ் வந்து ரிட்டர்ன் வாங்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, கிரெடிட் நோட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. சரியா. ஸோ அதாவது வந்து பார்த்தோன்னா மேலே பார்த்தது வந்து பார்த்தோன்னா நம்ம தான் கம்பெனி, நம்ம என்ன பண்ணோம், நம்ம பர்ச்சேஸ் பண்ண பையர்கிட்டேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், செல்லர் வந்து இஷ்யூ பண்ணுறது வந்து டெபிட் நோட். கிரெடிட் நோட் வந்து பார்த்தோன்னா கஸ்டமர்கிட்டேருந்து என்ன பண்ணுவோம், நம்ம கஸ்டமர்கிட்டேருந்து கூட்ஸை ரிட்டர்ன் பண்ணால் நம்ம என்ன இஷ்யூ பண்ணுவோம், கிரெடிட் நோட் இஷ்யூ பண்ணுவோம். சரியா. ஓகேவா. ஸோ it contains details such as the description of the goods. இதிலே வந்து என்னென்னா அந்த டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் கூட்ஸ் இருக்கும், குவான்டிட்டி ரிட்டர்ன் அண்ட் ஆல்சோ their வேல்யூ, எவ்வளோ குவான்டிட்டி ரிட்டர்ன் பண்ணுறாங்க அதோட வேல்யூ இருக்கும். It is a document sent by a seller to the buyer stating that a certain amount is owed to the buyer. சரியா. it is also called as credit memo. சரியா. இதில் வந்து பார்த்தோன்னா it is a document sent by a seller to the buyer. சரியா. ஸோ இந்த டாக்குமெண்ட் வந்து பார்த்தோன்னா செல்லர் வந்து என்ன பண்ணார், பையருக்கு சென்ட் பண்ணுவார். சரியா. ஸோ இதுலேயும் வந்து பார்த்தோன்னா எவ்வளோ அமௌண்ட் வந்து பே பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள் இருக்கும். இட் இஸ் கால்ட் அஸ் எ கிரெடிட் மெமோ சொல்லுவாங்க. இந்த கிரெடிட் நோட்டோடைய ஸ்பெசிமென் தான் இங்கே நம்ம பார்க்குறோம். சரியா. அடுத்தது வந்து பார்த்தோன்னா பே இன் ஸ்லிப். when cash or check is deposited in bank, a form is to be filled by a customer and submitted to the banker. சரியா. along with cash or check. நம்ம பேங்க்கில் போய்ட்டு, நம்ம தான் கம்பெனிஸ், நம்ம பேங்க்கில் போய்ட்டு ஒரு கேஷையோ ஒரு செக்கையோ டெபாசிட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும், பே ஸ்லிப்னு ஒன்று இருக்கும். அந்த பே ஸ்லிப்போடு அட்டாச் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணணும், அதை வந்து டெபாசிட் பண்ணணும். சரி. திஸ் இஸ் கால்ட் அஸ் பே ஸ்லிப் ஆர் டெபாசிட் ஸ்லிப். இதை தான் நம்ம பே ஸ்லிப்பும் சொல்லலாம், இல்லை டெபாசிட் ஸ்லிப்பும் சொல்லலாம். The main part of this will be retained by the bank
and the counter file duly stamped and signed by the banker is returned to the customer. இதில் வந்து பார்த்தோன்னா 2 காப்பி இருக்கும். ஒன்று வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒன்று இருக்கும், ரைட் ஹேண்ட் சைடில் ஒன்று இருக்கும். ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது பெருசாக இருக்கும். இதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் நம்பர், அப்புறம் வந்து அக்கௌண்ட் நேமு, அப்புறம் வந்து பார்த்தோன்னா எவ்வளோ அமௌண்ட் வந்து டெபாசிட் பண்ண போகிறோம், செக்கோட வேல்யூ, அது எல்லாமே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறதும் இருக்கும், ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறதும் இருக்கும். இப்போ இது மேலே இருக்கிறது பாருங்கள், எஸ்பினா சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட், சிஏனா கரண்ட் அக்கௌண்ட், ஆர்டினா ரெக்யூரிங் டெபாசிட், அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸோடைய அக்கௌண்ட் நம்பரும் இதில் இருக்கும். சரியா, நம்ம அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும், இதில் எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தோன்னா எவ்வளோ டெபாசிட் பண்ணணும், அதோட டெனாமினேஷன் டீட்டெயில்ஸ் அது எல்லாமே இருக்கும். அதை நம்ம வேர்ட்ஸில் எழுதணும். மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, ருப்பீஸ் இன் வேர்ட்ஸ், இது எல்லாமே எழுதிட்டு அதை யார் டெபாசிட் பண்ணாங்களோ அவங்க சைன் போடணும். ஓகேவா? ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தோன்னா செக்கு. செக் இஸ் ஏ நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட். செக் புக் இஷ்யூட் பை எ பேங்க். செக் வந்து ஒரு நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். சரியா, நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்னா மாற்ற தகுந்த ஆவணம். சரியா, ஸோ செக் புக் இஸ் இஷ்யூட் பை எ பேங்க் to his customers for withdrawing money for own use for making payment to others. ஓகேவா? அதாவது வந்து பேங்கர் வந்து என்ன பண்ணாங்க, தன்னுடைய கஸ்டமருக்கு அடுத்தவங்களுக்கு வந்து பேமெண்ட் பண்ணுறதுக்காக ப்ரொவைட் பண்ணுற ஸ்லிப்புக்கு பேர் தான் என்னது, செக் புக். சரியா, இது எதுக்காக பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து இப்போ பேங்க்கோடைய கஸ்டமர்ஸ் அவங்க யாருக்கு பே பண்ணணுமோ அதை வந்து அவங்க என்ன பண்ணலாம், அந்த பேமெண்ட்டுக்கு இந்த செக் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா, பை இஷ்யூ ஆஃப் செக் a bank is directed to pay a specific amount of money from a person's account either to the same person or to the person in whose favor the check has been issued. சரியா, ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா a bank by issue of check, நம்ம செக் இஷ்யூ பண்ணும்போது a bank is directed to pay a specific amount of money from a person's account either to the same person or to the person whose favor the check has been issued. இந்த செக் வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ யார் வந்து அந்த செக்கை இஷ்யூ பண்ணி யாரோட நேம் கொடுக்குறாங்களோ இவங்க அக்கௌண்ட்லேருந்து அந்த பர்சனோட அக்கௌண்ட்டுக்கு மணி என்ன பண்ணுது, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. அதுக்கான எவிடன்ஸ் தான் இந்த செக். ஓகேவா? ஈச் செக் புக் ஹேஸ் ரெக்கார்ட் ஸ்லிப்ஸ் ஃபார் என்டரிங் த டீட்டெயில்ஸ் ஆஃப் செக் இஷ்யூடு. நம்ம என்னென்ன செக் இஷ்யூ பண்ணுறோமோ அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தோன்னா செக் புக்கோடைய ப்ரெசென்ட்லேயே இருக்கும். அதாவது ஃப்ரண்ட் பேஜ்லேயே இருக்கும். அந்த ஃப்ரண்ட் பேஜில் நம்ம என்ன பண்ணோம், எல்லாத்தையும் என்ன பண்ணோம், டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் எழுதணும். அதில் செக் நம்பர், டேட்டு, யாருக்கு கொடுக்குறோம், அதான் இன் ஃபேவர் ஆஃப், அப்புறம் செக் அமௌண்ட் அண்ட் டெபாசிட்ஸ் பேலன்ஸ், இது எல்லாமே இருக்கும். சரியா, ஸோ ஈச் செக் புக் ஹேஸ் ரெக்கார்ட் ஸ்லிப்ஸ் ஃபார் என்டரிங் த டீட்டெயில்ஸ் ஆஃப் செக்ஸ் இஷ்யூட். இட் ரிமைன்ஸ் வித் த அக்கௌண்ட் ஹோல்டர் ஃபார் ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ். இது அதே மாதிரி இதை வந்து இந்த ஸ்லிப் இருக்குது தெரியுமா, ரெக்கார்ட் ஸ்லிப் வந்து ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக கம்பெனியை வச்சுக்கும். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நம்ம இன்றைக்கி பார்த்தது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நம்ம பார்த்தது என்ன பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா, சோர்ஸ் டாக்குமெண்ட்ஸ் பார்த்தோம், இல்லை கேஷ் ரெசிப்ட் வவுச்சர் பார்த்தோம், அப்புறம் இன்வாய்ஸ் பார்த்தோம், அப்புறம் வந்து டெபிட் நோட் பார்த்தோம், அப்புறம் கிரெடிட் நோட் பார்த்தோம், அப்புறம் பேயிங் ஸ்லிப், செக். ஓகேவா? ஸோ இன்றைக்கி உங்களுக்கு என்ன ஹோம் ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 6த்தையும் வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இந்த 6த்தோடைய புக்கோட ஃபார்மேட் வேணுன்னா வேறு ஏதாவது எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெட்டில் கிடைக்கும். சரியா, அதோடைய காப்பியை வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வீடியோ மாதிரி நீங்கள் எனக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணுங்கள். சரியா, அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைட் ஷோ மாதிரி. சரியா, பிடிஎஃப் ஸ்லைட் ஷோ மாதிரி எனக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணுங்கள். ஓகேவா?